ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்கும் நாம் பார்க்கிற தேவனுடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 40வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக இடங்களிலே சென்று அநேக கிராமங்களில் பட்டணங்கள் தோறும் அவர் ஊழியம் செய்து வந்தார். அதே போல பெத்தானியா என்கிற ஒரு பட்டணத்திலே லாசரு, அவனுடைய சகோதரிமார்கள் மார்த்தாள், மரியாள் என்று 2 பேர் இருக்கிறார்கள். அவர்களோடு இயேசு மிகவும் அன்பாய் இருந்தார் என்று பார்க்கிறோம். அந்த வேளையிலே லாசரு அவன் மரிக்கிற தருவாயில் இருக்கிறான் என்கிற செய்தி இயேசுவுக்கு வருகிறது. ஆனாலும் அவர் அந்த இடத்திற்கு செல்லாமல் பின்னும் 3 நாள் அவர் ஊழியங்களை செய்து விட்டு அவர் வரும்போது லாசரு மரித்து விட்டான் என்கிற செய்தி இயேசுவுக்கு வருகிறது. அப்போ அந்த இடத்துலதான் இயேசு சொல்லுகிறார், அந்த மார்த்தாள் சொல்லுகிறார்கள், இயேசுவே, என்னுடைய நீர் இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லுகிறார்கள். அப்போ இயேசு சொல்லுகிற வார்த்தை, இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன பாருங்க. இதற்கு பின்பாக நடக்கிற காரியம், இயேசு லாசருடைய கல்லறையை நான் பார்க்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். சொன்ன மாத்திரத்திலே அந்த அவர்களுடைய சகோதரி சொல்லுகிறார்கள், வேண்டாம் ஆண்டவரே, 4 நாளாயிற்று, நாருமே. கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த உலகத்திலே, இந்த உலகத்தின் காரியத்தின் நிமித்தமாய், இந்த உலகத்தின் சிற்றின்பங்களின் நிமித்தமாய், இந்த உலகத்தின் பாவ மயக்கத்தின் நிமித்தமாய் அநேகருடைய ஆத்துமாக்கள் இதை போலதான் மரித்து, அது ஒன்றுமே இல்லாத, பிரயோஜனம் இல்லாத மரித்த ஒரு ஆத்துமாவாய், ஒரு நடமாடும் பிணமாய், மேல இருக்கிற சரீரம் நல்லா இருக்குது, ஆனா உள்ள இருக்கிற ஆத்துமா இன்றைக்கு மரித்து போயிருக்கிறது. அநேகருடைய ஆத்துமா மரித்ததினாலே அவர்களுக்குள்ள ஒரு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒரு நிறைவான சமாதானம், சந்தோஷம் அவர்களுக்குள் இல்லை, காணப்படவில்லை. அதை தேடிதான் இன்றைக்கு மனிதர்கள் எங்க உண்மையான அந்த நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் எந்த இடத்துல கிடைக்கும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவேளை உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நீங்க எங்கேயும் அந்த சமாதானத்தையோ உங்களுடைய நிம்மதியான காரியத்தையோ தேடி ஓடாதீங்க. அந்த நிம்மதியை தருவதற்காக இயேசு இன்றைக்கு உங்களிடத்திலே வந்திருக்கிறார். காரணம் என்ன? அந்த நிம்மதி எனக்கு எப்படிங்க கிடைக்கும்? என்ன காரணம்? நடந்த விஷயம் என்ன? இயேசு லாசருவினுடைய கல்லறையின் வாசலில் நின்று சத்தமிட்டு, லாசருவே வெளியே வா என்று கூப்பிடுகிறார். கூப்பிட்ட மாத்திரத்திலே மரித்தவன் அவன் உயிரோடு எழும்பி வந்தான் என்று பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் நிச்சயமாகவே அநேகருடைய மரித்து போன ஆத்துமாக்களை ஆண்டவராகிய இயேசு இந்த காலை வேளையிலே உயிர்ப்பிக்கிறார். ஆமென். இந்த காலை வேளையிலே உங்களுக்குள் இருக்கிற சத்ருவானவன் உண்மையாகவே அநேக பாவத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் மரித்து போயிருக்கிற உங்களுடைய ஆத்துமாக்களை இன்றைக்கு இயேசு சொல்லுகிற ஒரு காரியம், அந்த பாவத்திலிருந்து, அந்த மரணத்திலிருந்து, அந்த மரண கட்டுகளிலிருந்து, பாதாளத்தின் பிடியிலிருந்து இயேசு சொல்லுகிறார், நீ வெளியே வா. இந்த காலைகளை கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற காரியம். அருமையான தேவ பிள்ளைகளே, அநேக வாலிபர்கள் இந்த காணொலியை நீங்க பார்க்கிறீங்க. நிச்சயமாகவே இன்றைக்கு இந்த உலகம் உங்களை பாவத்தின் காரியத்திலே, வாலிப சகோதரிகளுக்கும் பாவத்திலே, அநேக பாவத்தின் மயக்கத்திலே இந்த உலகம் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த காலங்களில் இயேசு உங்களோடு சொல்லுகிறார், அந்த பாவத்திலிருந்து வாராய், மரித்தோனே நீ வெளியே வா. மரித்த காரியத்திலிருந்து இன்றைக்கு வெளியே வா. மரித்தவர்கள் எப்படிங்க வெளியே வர முடியும்? இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் எல்லாம் கூடும். மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த ஒரே நல்ல தேவன் இந்த காலவேளை அவர் சொல்லுகிறார், நீ அந்த கல்லறையின் வாழ்க்கையிலிருந்து, அந்த மரித்த வாழ்க்கையிலிருந்து நீ வெளியே வா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலவேளை விசுவாசிப்பீங்களா? இயேசு என்னை மறுபடியுமாய் உயிர்ப்பிக்க முடியும். நீங்க நினைக்கலாம், நான் உயிர்ப்பிக்க முடியுமா, நான் மறுபடியும் புதிய சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியுமா? நீங்கள் தேடும் நிம்மதி, சமாதானம், சந்தோஷம் இயேசு தருகிறார். ஆமென். என்னோடு கூட ஜெபிப்பீர்களா? ஒரு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. இந்த புதிய நாளை கர்த்தர் உங்களுக்கு என்று ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். இன்றையிலிருந்து கர்த்தர் நிச்சயமாகவே அவருக்குள் அந்த சமாதானத்திலே நீங்கள் பலப்பட வேண்டும். என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக, விசேஷமாய் வாலிப சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்.
அநேக பாவங்கள் சிற்றின்பங்களின் நிமித்தமாய் மரித்து போயிருக்கிறவர்களை, அவர்களுடைய ஆத்துமாக்களை இயேசுவின் நாமத்தினாலே உயிர்ப்பிப்பீராக. எல்லா விதமான பாவத்தின் மரித்த தனமிலிருந்து வெளியே வா என்று இயேசுவின் சத்தம் இந்த காலவேளை உங்களை அழைக்கிறது. இந்த காலவேளை கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மரித்த ஆத்துமாவை உயிர்ப்பிப்பீராக. கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமாகவே இந்த புதிய காரியத்தை பிள்ளைகளிடத்திலே செய்வீராக. தொடர்ந்து ஆசீர்வாதம். இன்றையிலிருந்து ஒரு புதிய சமாதானம், சந்தோஷம், ஒரு நிறைவான ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படட்டும். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. அந்த ரட்சிப்பை, அந்த பலனை காத்துக்கொள்ள உதவி செய்ய தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை சந்தித்திருக்கிறார். மரித்து போன அந்த ஆத்துமாவை இயேசு உயிர்ப்பித்திருக்கிறார். தொடர்ந்து இயேசுக்குள் நிலைத்திருங்கள். தொடர்ந்து அந்த ரட்சிப்புக்குள் பலப்படுங்கள். அனுதினமும் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். ஆமென். கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் பலப்படுங்கள். God bless you. ஆமென்.